வெல்கம் டு ஸ்டுடியோ சிஏஜி. ஒரு குடிமகளா நம்ம ஒவ்வொருவரையும் பாதிக்கிற பிரச்சனைகளையும் செய்திகளையும் பற்றி கலந்துரையாடுவதற்காக இந்த ஒளியோடை தயாரிக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்த பாட்காஸ்டில் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்ற கான்செப்டை பற்றி அடிக்கடி பேசியிருக்கோம். அதாவது சஸ்டெயினபிலிட்டி நம்ம போக்குவரத்தில் எப்படி சஸ்டெயினபிளாக இருக்கலாம், பஸ் எடுக்கலாம், கார் எடுக்கிறதுக்கு பதிலாக. அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் ஹேபிட்ஸில் எப்படி சஸ்டெயினபிளாக இருக்கலாம் அப்படின்ற நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டும் போது அது எப்படி நம்ம யோசித்து டிசைன் பண்ணி பிளான் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல் பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது இப்போ ஒரு சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு நம்ம சொல்லும் போது it starts at several points. அதனால இஃப் யூ ஆர் அ ஹவுஸ் ஓனர், இல்லைனா நீங்கள் இப்போ வீடு கட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, வீடு வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா you're going to find lots of useful information in this podcast. இதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்னோட ஜெயக்குமார் வந்திருக்காங்க. ஜெயக்குமார் இஸ் ஃப்ரம் த எலக்ட்ரிசிட்டி கவர்னன்ஸ் டீம் சிஏஜியிலிருந்து. ஹலோ ஜெயக்குமார். ஒரு வீடு கெட்டும் போதோ ஒரு வீட்டை கெட்டுறதுக்கு பிளான் பண்ணும் போதோ கூட அதை ஒரு சஸ்டெயினபிள் ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கணும், அந்த சஸ்டெயினபிலிட்டியை கருதி ஒரு வீடை கெட்டணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்டோடைய டாபிக். வீடு கட்டுறதுல சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சஸ்டெயினபிலிட்டி இன் பில்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு மேஜராக ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். என்வாயர்மெண்டல், சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும், தென் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே பார்த்திங்கன்னா அது ஒரு சஸ்டெயினபிள் பில்டிங் ப்ராஜெக்ட் தான். ஸோ இதை அட்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதுதான் மேஜராக. It can be either building materials, water or energy. Mostly electricity ஃபார்மில் தான் எனர்ஜி இருக்கும் இந்த பில்டிங்கில். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லா ரிசோர்ஸஸுமே மினிமலாக யூஸ் பண்ணணும். அண்ட் we can do the waste management and water management and reuse of materials, and we can enhance the natural daylighting and ventilation inside the building. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த நான் சொன்ன அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சஸ்டைனபிள் ப்ராஜெக்டாக மாறுது. அதாவது ஒரு பில்டிங்கை கட்டும் போது நம்மளுடைய ரிலையன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி அதை கம்மி பண்ணணும். அது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அண்ட் தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி சென்னை, இப்போ தமிழ்நாட்டில் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லை அப்படின்னா அது ஒரு இட்ஸ் அ டெரிபிள் டே ஃபார் எனி ஆஃப் அஸ். எஸ்பெஷலி அது கோடை காலத்தில் கரண்ட் இல்லை அப்படின்னா ஃபேன் இல்லாமலோ ஏசி இல்லாமலோ இருக்கிறது அப்படின்றது நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு கூட தயங்குறோம். ஸோ நம்மளுடைய ரிலையன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி ஹஸ் பிகம் தேட் சிக்னிஃபிகண்ட் தட் அது இல்லாமல் நம்மளால் லைஃப்பை இமேஜின் பண்ணியே பார்க்க முடியலை. ஸோ வாட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ இஸ், ஒரு வீட்டை கெட்டும் போது எஸ்பெஷலி இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி மேலே இருக்கிற நம்மளுடைய இந்த அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வீடை கெட்டும் போதும் வீடை பிளான் பண்ணும் போதும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா வார்ம் ஹியூமிட் கண்டிஷன் இருக்குது, அண்ட் ஃபியூ ஹில்லி ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷனுக்குமே இன்சைட் த பில்டிங் நம்ம கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளையன்சஸ்க்கு போகிறோம். ஸோ டு அவாய்ட் திஸ் வாட் வி கேன் டூ இஸ் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் அ பில்டிங், அதாவது பிளானிங்லேருந்தே நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பில்டிங் ஓரியன்டேஷன். ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதோட லாங்கர் சைட்ஸ் நார்த் அண்ட் சவுத் டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். வாட் ஐம் சேயிங் இஸ், இந்த நார்த் அண்ட் சவுத் டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டோட டைரக்ட் இம்பேக்ட் இருக்காது. ஸோ டைரக்ட் இம்பேக்ட் இருக்காது.
ஸோ தட் ஹீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். தென் ஃபெனஸ்ட்ரேஷன் இன் அ பில்டிங், அதாவது ஓப்பனிங்ஸ் லைக் விண்டோஸ், டோர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து அடிக்வாட் அமௌண்ட்டில் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். தென் பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் டென்சிட்டி இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட்டை வந்து கம்மியாக டிரான்ஸ்மிட் பண்ணணும் கம்பேர் டு ஹை டென்சிட்டி மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணால், பட் அது சூஸ் பண்ணுற சேம் டைம் வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அதில் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். தென் இப்போ வந்து நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்குது. வால் இன்சுலேஷன் பண்ணுற மாதிரி, ரூஃப் இன்சுலேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஏர் கேப் இருக்கிற மாதிரி த ஏர் வில் ஆக்ட் அஸ் அ இன்சுலேட்டர். ஸோ ரூஃப்லேயும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ ரூஃபிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எபோவ் த ரூஃப் அப்போ பார்க்கும்போது அங்கே வந்து இப்போ அட்வான்ஸ்டாக வந்து ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸ் வந்துருக்கு, ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அது வந்து சன்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஹீட்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் வி கேன் கோ ஃபார் ரூஃப்டாப் கார்டன். ஸோ ரூஃப்டாப் கார்டனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெனிஃபிட், நம்ம கார்டனிங்கும் பண்ணிக்கலாம், சேம் டைம் ஹீட்டை வந்து பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறோம், இன்டோரில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. அண்டு பில்டிங்கை சுற்றி ஸ்பேஸ் கொடுக்கணும், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா தான் வந்து நம்ம இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம க்ரீனரி ப்ரொவைட்ஸ் பண்ணலாம். அண்ட் பெயிண்ட்ஸில் கூட எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸில் கூட வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ லைட் கலர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா தே ரிஃப்ளெக்ட் த சன் ரேஸ். ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி ஹீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணுறனால வந்து நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வந்து நம்ம டிபெண்டன்சி ஆன் எலக்ட்ரிசிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் லெஸ் டென்சிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம வந்து இந்த பிரிக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஃபயர்டு கிளே பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்பில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த நார்மல் பிரிக்கோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்லேருந்து 1800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் வரைக்கும் இருக்கும் நார்மலாக. ஸோ இதை விட கம்மியான டென்சிட்டி இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கெலாம் நம்ம போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோ பிரிக்ஸ் இருக்குது. ஸோ அதோட டென்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் தான் இருக்கும். தென் போரோத்தோம் பிரிக் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுடைய ஹீட்டை வந்து எப்படி இந்த வெயிலில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம பில்டிங் பிளான்ல இருந்து அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சார்ட் ஆஃப் ஆன்கோயிங் இஷ்யூ இஸ் வாட்டர் ஷார்ட்டேஜ், தண்ணி பற்றாக்குறை. ஸோ இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்குதா? நம்ம வீட்டை பிளான் பண்ணுறதுலையும் நம்ம வீட்டை கெட்டுறதுலையும் ஏதாவது ஐடியாஸ் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாகவே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த வாட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமாக பார்க்கலாம். லைக் நம்ம யூசேஜுக்கு தேவையான ரா வாட்டரை வந்து எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். செகண்ட் திங் இஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். தேர்ட் ஒன் இஸ் யூஸ் பண்ண வாட்டரை வந்து நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஹார்வெஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான் வந்து பெஸ்ட் வே. இஃப் யூ ஹாவ் அ ரூஃப் அப்படின்னா ரெயின் வாட்டரை வந்து ஒரு டேங்க்கில் கலெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பெர்குலேஷன் பிட்ஸ் போட்டு அது மூலமாக வந்து நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணலாம். தென் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து, பில்டிங் பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து, அதாவது ப்ளம்பிங் லேஅவுட்டை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதாவது ப்ளம்பிங் டிசைனை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். மினிமைஸ் த பைப்லைன் லென்த் as much as possible. ஸோ ஒரு டேங்க்லேருந்து ஒரு டேப்புக்கு போகுது அப்படின்னா ஜஸ்ட் சூஸ் த ஷார்ட்டஸ்ட் வே, அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதுலேயே வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ்,
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ரெகுலேட்டர்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தென் டாய்லெட் க்ளோசட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா டியூயல் ஃப்ளஷிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்திருக்கு. பிகாஸ் கம்மியான வாட்டர் தேவைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளஷ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ யூஸ் பண்ண வாட்டரை வந்து நம்ம வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே வாட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிச்சன் வாட்டரை வந்து கிச்சன் வேஸ்ட் வாட்டரை வந்து கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளான பிளான்ட்ஸ் பேஸ்டு கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து அதுக்கு ரொம்ப பெருசாக மெஷினரிஸ்லாம் எரெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் பிளான்ட்ஸ் கொடுத்தா போதும், அதுவே ட்ரீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ட்ரீட் ஆகிற வாட்டர் வந்து நம்ம கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பெர்குலேஷன் பிட்டுக்குள்ளே விட்டு கிரவுண்ட் வாட்டரையும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பெர்குலேஷன் பிட்ஸ் ஆர் நத்திங் பட் சேம் தான். கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற பிட்டு தான். ஸோ கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு சைடில் ஸ்பேசஸ் இருந்தது அப்படின்னா, சின்ன ஸ்பேசஸ் இருந்ததுன்னா அதில் வந்துட்டு ஒரு ஃபில்டர் பெட் மாதிரி போட்டு கிரவுண்ட் வாட்டரை வந்து உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் போதும். உங்ககிட்ட வீட்டு பக்கத்தில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க சின்னதாக. டெப்த்து தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் மெயினாக. ஸோ ஒரு 2 to 3 meters டெப்த்து போய்க்கலாம். ஸோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டில் வந்துட்டு ஒரு 3 லேயராக வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உடஞ்ச பிரிக்ஸ் அந்த மாதிரினா கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து போட்டுறணும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சேமே வந்து ஒரு பெபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை மெட்டல்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்டோன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிடணும், அதை விட சைஸ் கம்மியானது. ஸோ மேலே வந்துட்டு நம்ம வந்து சாண்டு யூஸ் பண்ணணும். ஸோ மணல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிட்டுக்கு வர்ற ரெயின் வாட்டர்லாம் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வந்து பியூராக கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வீட்டை கெட்டும் போது ஹவு கேன் வி ரெடியூஸ் ஆர் டிபெண்டன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி, நம்மளுடைய வாட்டர் லெவல்ஸை எப்படி ஹெல்த்தி லெவல்ஸில் வச்சுக்க முடியும், இந்த மாதிரி டாபிக்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ இன்னொரு ட்ரெண்ட் தட் இஸ் சார்ட் ஆஃப் ஹேஸ் பின் காமன் இன் தமிழ்நாடு, இந்தியா ஈவன் பர்ஹாப்ஸ் ஃபார் செவரல் இயர்ஸ் நவ் இஸ் தட் ஒரு பில்டிங் வந்து பழசாயிருச்சு, கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து இடிச்சு அதுக்கு மேலே ஒரு புது பில்டிங் கட்டுறது. இது வந்து திஸ் இஸ் வெரி காமன் ட்ரெண்ட் நம்மளுக்கு. அதாவது ஒரு பழைய பில்டிங்கை வந்து அதை பத்திரமா வச்சு அதை ரீஃபர்பிஷ் பண்ணி அதை திரும்ப ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதோட நம்மளுடைய ட்ரெண்ட் இஸ் டு bring down the whole building and then build on top of it. இப்போ my question is, இந்த மாதிரி நம்ம கெட்டும் போது we are generating a lot of waste இல்லையா? ஸோ இந்த வேஸ்ட் வந்து கடைசியில் எங்கே போய் சேருது? ஏன்னா திஸ் இஸ் அகேன் அ பார்ட் ஆஃப் த வேஸ்ட் கிரியேட்டட் பை த பில்டிங் இண்டஸ்ட்ரி. இது கடைசியில் எங்கே போய் சேருது? இந்த வேஸ்ட்டை நம்ம வந்து ஆஸ் அ ஹவுஸ் ஓனரோ ஆஸ் த பில்டர் ஆஃப் அ ஹவுஸோ அதை நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என்ன செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த வேஸ்ட்டை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் ஆனுவலி 165 to 175 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூ தான். ஸோ இதை எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அல்லது ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் ரீயூஸ் த மெட்டீரியல்ஸ். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அதை வந்து டெமாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இருக்கிற அதாவது குட் கண்டிஷனில் இருக்க மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி அதை தேவைப்பட்ட ரீஃபர்பிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வுட்டில் இருந்தது அப்படின்னா அதுவும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு ரீயூஸ் பண்ணலாம். கிளாஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா அதை ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம டெமாலிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு புது பில்டிங் வந்து கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த புது பில்டிங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது எர்த் ஃபில்லிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட்டாக வந்து சாயிலோ இல்லை வேறு கிராவல் அந்த மாதிரியோ வந்து ப்ரக்யூர் பண்ணி அதை ஃபில் பண்ணுவோம் நம்ம.
ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே தான் ஃப்ளோரிங் அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ரொக்யூர் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டெமாலிஷ் பண்ணும்போது ஜென்ரேட் ஆன டெப்ரிஸே வந்து நம்ம வந்து எர்த் ஃபில்லிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வயபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாகும். தென் லேண்ட் ஃபில்லுக்கு போகிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட்டோட குவான்டிட்டியும் வந்து கம்மியாகும். ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு டெமாலிஷ் பண்ணாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குமே கூட அந்த எர்த் ஃபில்லிங்க்லாம் வந்து இந்த வேஸ்ட் ஹேண்டில் பண்ணுற டீலர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து சீப்பான ரேட்டுக்கு வந்து ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு இந்த பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு வீட்டை கெட்டும் போது அதை எப்படி சஸ்டெயினபிளாக கெட்டலாம் அப்படின்றத யூ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் டு அஸ். இப்போ வந்து நான் வாட் வி நீட் டு ஹியர் இஸ், ஒரு வீட்டை கெட்டிட்டு வென் வி லிவ் இன் இட் ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு அளவுக்கு எலக்ட்ரிக்கல் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும். மினிமலாக ஃபேனோ லைட்டோ, ஸோ தீஸ் ஆர் ஃப்ரிட்ஜ், டிவி, ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் சார்ட் ஆஃப் சீன் அஸ் மினிமலி நீடட். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு மினிமலாக இதுவாது நம்மளுக்கு தேவை அப்படின்ற ஒரு awareness seems to be what is in people's minds now. So இந்த மாதிரி நம்ம எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணும் போது how should I choose these equipments? ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கி அதை நான் ரன் பண்ணும் போது எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியண்ட்டாக நான் இதை எப்படி ரன் பண்ண முடியும்? I guess basically the question is, என்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லை how can I keep it to a minimum? And that I think we can equate to having minimal reliance on electricity. So என்னோட electricity bill how can I minimize? எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டும்போதே எலக்ட்ரிசிட்டியோட டிபெண்டன்சி எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்த்தோம். ஸோ அதையும் மீறி நமக்கு வந்து சில சமயங்களில் வந்து அப்ளைன்சஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ், டிவி இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து தேவையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது தான். அப்ளைன்சஸ் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஸ்டார் லேபிளிங் பண்ண அப்ளைன்சஸ் வந்து சூஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் தம் ரோல்னு சொல்லலாம். பிஇ ஸ்டார் லேபிளிங்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அப் டு 5 ஸ்டார்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ஸில் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மோர் த ஸ்டார்ஸ் லெஸ் த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படி தான் பார்க்கணும். ஸோ அண்டு அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டார் அதே அந்த லேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இயரில் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ ரீசண்டான இயரில் ரேட்டிங் பண்ண அப்ளைன்சஸ் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்தோம். பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த டெக்னாலஜி நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டான அப்ளைன்சஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இயரை வந்து செக் பண்ணணும். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டிங்க. தென் அப்ளைன்சஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுலேயும் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். தென் அதை யூஸ் பண்ணுறதுலேயும் வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட பேக் சைடுக்கும் வாலுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடி கேப்பாச்சு இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து என்ன பண்ணோன்னா உள்ளே இருக்க ஹீட்டெல்லாம் வெளியே எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ளே கூலிங்காக வச்சுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸாஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் வந்து கேப் இல்லை, ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அதனால் வந்து அந்த ஹீட்டை எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதிகமான எனர்ஜி எடுத்துகிட்டு அந்த வேலையை செய்யும். அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கும். சேம் டைம் அப்ளைன்சஸோட லைஃப் டைமும் போகும், ஃப்ரிட்ஜோட லைஃப் டைமும் போகும். ஸோ இந்த மாதிரி தான். தென் யூசேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃப்ரிட்ஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜ் வந்து மூச்சு திணற உள்ளே வந்து திங்ஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. தென் சூடான பொருளை வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு இது இருக்குது எப்படி யூஸ் பண்ணணுன்றது, ஏர் கண்டிஷனர் இருக்குது, லைட்ஸுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். தென்
நம்மளோட பிஹேவியரல் சேஞ்சஸை வந்து ரொம்ப முக்கியம். பிஹேவியர் அதாவது எப்படி வந்து அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம், அதாவது அப்ராப்ரியேட் யூசேஜ் ஆஃப் அப்ளையன்சஸ். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தேவையான டைமில் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாலே போதும். ஒரு ரூமில் நம்ம இருக்கும்போது லைட் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரூம் விட்டு வெளியும் போது சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும், நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படின்னா we can go for solar energy. ஸோ ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம், சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இதுவே ஒரு பெரிய டாபிக். ஸோ இதில் பண்ணால் இன்னும் டீட்டெயிலாக போகணும். ஸோ we can have a separate episode for this. Thank you, Jayakumar. You're absolutely right that the cover pandra topics are so vast and so relevant that it makes sense actually to cover them individually in different episodes. But I'm sure that idhula nammala listeners there will be several that perhaps want more information on what we are discussing here. And what we have is எங்களுடைய website www.cag.org.in. So www.cag.org.in. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா we have a search feature on it. அந்த சர்ச் ஃபீச்சரில் போய் யூ கேன் ஜஸ்ட் ரைட் இன் அ ஹேண்டி மேனுவல் ஃபார் ஹோம் பில்டர்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா திஸ் என்டையர் டாக்குமெண்ட் ஷுட் கம் அப். ஸோ இன்னைக்கு கவர் பண்ண ஃபீச்சர்ஸ் போக there's lots of other information in this booklet that I'm sure will be of use to several people. And my next question to Jayakumar actually is, Jayakumar, in the manual, how did you come up with this manual? இதை பற்றிய கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வி ஹவ் கவர்ட் 9 chapters ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிளானிங் ஸ்டேஜ் டில் ஆக்குபைங் அ ஹோம். ஸோ அது வரைக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது, இன்னும் எக்ஸஸாக இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பில்டிங்கில் வந்து சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த மேனுவல் டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா வந்து எங்களுக்கு எப்படி கிடச்சது அப்படின்னா, நம்ம சிஏஜி எலக்ட்ரிசிட்டி கவர்னன்ஸ் டீம்லேருந்து வி டூ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில் வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வி டூ கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we used to have all category of consumers. So in few meetings we got a chance to interact with these local home builders. சொல்லுவோம் இல்லைங்களா, கொத்தனார் அல்லது மேஸ்திரி அந்த மாதிரி சொல்லுங்களா அவங்க கூட. ஸோ when we interact with them, ஸோ இந்த மாதிரி ஒரு லேக்னஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். தென் we had few meetings with specifically இந்த கான்டெக்ஸ்டில் வந்துட்டு we had few meetings with these local home builders. ஸோ அப்போ தான் வந்துட்டு நாங்கள் கொஸ்டின் பண்ணணும் how they build houses, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்க whether they used to consider or not, and what are the challenges they are facing. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ணணும். ஸோ end of the meetings we found that there is no uniformity. எப்படி சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு வந்துட்டு they have knowledge on this and they are doing it to some extent, and சிலருக்கு வந்து இதில் வந்து பெருசாக ஐடியா இல்லை. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா they know it but they can't do it because கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதைப்படியே செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு மேனுவல் பண்ணக்கூடாது, ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு மேனுவலாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் வந்து டெவலப்பே பண்ணணும். இது டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஒரு 2 ஆர்கனைசேஷன் வந்து கொலாபரேட் பண்ணினாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஃபார் எனர்ஜி என்வாயர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, அது சென்னையில் இருக்க ஒரு ஆர்கனைசேஷன். இன்னொரு ஆர்கனைசேஷன் சென்னையில் இருக்கிறது தான் க்ரீன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்புறம் தென் சிஏஜி, இந்த 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து தான் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஜெயக்குமார். இந்த பாட்காஸ்டில் இருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் அதர் பாட்காஸ்ட். அதே மாதிரி யூ வில் ஃபைண்ட் லாட்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எங்களுடைய வெப்சைட்டில் www.cag.org.in. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட், இந்த மேனுவலும் உங்களுக்கு எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் எடுக்கலாம்.
அதே மாதிரி டோன்ட் forget டு ஃபாலோ us on all our different social media platforms, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இது எல்லாத்துலேயுமே CAG சென்னை அப்படின்ற பேரில் you will find us. Thank you so much for listening. We'll see you again soon.